அரபு நாடுகளுக்கு செய்கூலி கொடுக்கறதுக்கு வந்து யாருக்குமே தகுதி இல்லை. இது வந்து கத்தாரோட அளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவு இருக்குல்ல, அதை டபுள் பண்ணியிருக்காங்க. டபுள் பண்ணதில் முக்கியமான இது என்னென்னா அமெரிக்கா கம்பெனிகள். அப்போ இவனுடைய உரிமையை அவன் பறிக்கிறான். ஈரான் சொன்னதில் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று, நீ கீழே இருந்து என்னோட ஆயில பூரா எடுக்கிற. எங்க அங்கே கத்தாரோட இதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு 5 வருஷம் ஆகும். 2 லட்சம் கோடி செலவுங்கிறானே. இப்போ ஆனால் அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம். இப்போ அமெரிக்கா கம்பெனி நஷ்டம்னா அமெரிக்காவுக்கு நஷ்டம். அமெரிக்கா தான் அவன் அடித்தது வந்து என்னென்னா, அமெரிக்கா இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட அத்தனையும் வந்து நீ யூஏயில் இருக்கியா, சவுதியில் இருக்கியா. சவுதியில் வந்து ஆரம்பத்தில் அடித்தாங்க. அது ஏன்னா அமெரிக்கா பேஸ் பண்ண லேசாக தான் அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்து அதோட எதிர்காலம் இருக்குல்ல, மிகப்பெரிய கேள்விக்குறி அமெரிக்கா எதிர்காலத்தோட சேர்த்து. ஈரானை தாக்குறதுக்கு அவ்வளோ இடத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சாங்க. அந்த இடம் வந்து அதாவது அமெரிக்கா நேயர்களே, சர்வதேச காணொளிக்காக இப்போது நாம் பேச போகிறது பார்ட் 2. அதாவது அரபு நாடுகள் தற்போது ஈரானுடைய போரில் பெரிய குழப்பமும் சேதாரமும் அடைந்திருக்கிறது. இப்போ இதற்கு செய்கூலி கொடுப்பது யார்? இது ஒரு கேள்வி. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தொடர் சிறு நாடுகளான ராசல் கைமாவை நாசம் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன? அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்தால் நாங்கள் எல்லாவற்றையும் அழிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது பயங்கர கொதிநிலை அரபு நாடு ஒட்டு மொத்தத்திலும். நம்முடைய பகுப்பாய்வாளர் சர்வதேச செய்தி ஊடாக திரு கசாலி அவர்கள்ட்ட கேட்போம். சார் வாங்க சார். நான் இப்போ சொன்னது வந்து எப்படின்னா, இந்த டாபிக் மட்டும் அரபு நாடுகளை மட்டும்தான். ஏற்கனவே நீங்கள் ஒரு இதில் பேசிட்டீங்க. ராசல் கைமாவுக்கு ஏன் இப்போ நீங்கள் சொன்னீங்க சேதாரம் ஆயிருக்கு, செய்கூலி கொடுக்கறது யாருன்னு கேட்டு சொன்னீங்க. அது ஒருவேளை நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து லலிதா ஜுவல்லரி மாதிரி ஒரு இடத்துல போய் வந்து கேட்டீங்கன்னா செய்கூலி அவர் கொடுத்துருவார். இப்போ அப்படிதான் கொடுக்குறாங்க. ஆமாம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதனால் அப்படின்னு சொல்லி செய்கூலி இங்கே கொடுத்துடலாம். அரபு நாடுகளுக்கு செய்கூலி கொடுக்கறதுக்கு வந்து யாருக்குமே தகுதி இல்லை. ஏன்னா எப்படி அவங்க பண்ணியிருக்க அப்படி. ஓ, எப்படி வேணான்னு சொல்றீங்க? எதிர்ப்பான கருத்து வருது. ஏன்னா ஒரு பக்கத்து நாட்டை தாக்குறதுக்கு என் நாட்டில் இடம் கொடுப்பேன், பணம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். அதாவது நீ வளர்றது யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, நான் ஜாலியாக இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அது போக கத்தாரில் வந்து நேச்சுரல் கேஸ் நிறைய எடுக்கிறாங்க இல்லையா. அந்த நேச்சுரல் கேஸ் ஏன் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய டீட்டெயில் வந்திருக்கு. கத்தாரும் அந்த இதில் வந்து பெர்ஷியன் கல்ஃபோட கிராஸ் பண்ணியாச்சுன்னா அந்த பக்கம் வந்து ஈரான்லேயும் நேச்சுரல் கேஸு இருக்குது. ஆனால் கீழே வந்து ரொம்ப உறிஞ்சும் போது அவனை வந்து ஈரானை தடை போட்டு விட்டு, யாருக்கும் விற்க முடியாமல் தடை போட்டு விட்டு இவன் மட்டும் உறிஞ்சினான்னா அந்த நேச்சுரல் கேஸு கீழேருந்து வரும்ல. அப்போ இவன் உறிஞ்சிற நேச்சுரல் கேஸில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% வந்து ஈரானோட நேச்சுரல் கேஸு. அது ஒரே இடத்தை தான் பிரிஞ்சிருக்காங்க. நம்ம வந்து அந்த நேச்சுரல் கேஸோட கீழே அந்த இது இருக்கு இல்லையா, சோர்ஸு, அது கடல்ல இருந்து வருது. கடல் கீழே அதான் கடல் கீழேருந்து வருது. அப்போ அதில் வந்து அந்த நேச்சுரல் கேஸுக்கு தெரியுமா இந்த எல்லை வகுத்திருக்காங்க, நாங்கள் இங்கே வரக்கூடாது, ஸ்டாப் பண்ண முடியுமா? அது வராது. அப்புறம் அதை மானிட்டர் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அதை வந்து இந்த நேச்சுரல் கேஸை நிறைய எடுக்கிறதுக்கு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சமீபத்தில்னா சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இது வந்து கத்தாரோட அளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவு இருக்குல்ல, அதை டபுள் பண்ணியிருக்காங்க. டபுள் பண்ணதில் முக்கியமான இது என்னென்னா அமெரிக்கா கம்பெனிகள். அப்போ இவனுடைய உரிமையை அவன் பறிக்கிறான். அப்போ நான் சொல்லி பார்த்தாங்க. ஒரு இஸ்ரேல் இது ஈரான் சொன்னதில் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று, நீ கீழே இருந்து என்னோட ஆயில பூரா எடுக்கிற. யூஏயை பற்றி சொல்லிகிட்டே இருந்தான். நீ வந்து எங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய மேகத்தை பூரா தடுத்து நீ சில்வர் அயோடைடு மாதிரி போட்டு நீ வந்து செயற்கை மலையை அங்கே உன் நாட்டுக்கு பொழிய வச்சுக்கிற. என் நாட்டுக்கு வந்து நான் டேமெல்லாம் கட்டி வச்சுருக்கேன், எனக்கு 20 வருஷமாக மழையே வரமாட்டேங்குது. யார்? ஈரான். ஏன்னா அதை பற்றி நான் பெரிய அவ்வளோ ஏற்கனவே காணொலியில் பேசியிருக்கேன். அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி செயற்கை மலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த செயற்கை மலை வந்து யூஏஇ வந்து 20 வருஷமாக பேர் வச்சுட்ருக்காங்க. ஏன்னா மேலே வந்து ஃப்ளைட்டில் சல்ஃபர் ஏதோ போடுவோம், சில்வர் அயோடைடு. ஆமாம், சில்வர் அயோடைடு. ஏன்னா நான் வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணும்போது அக்ரியில் படிக்கும்போது எனக்கு அதை பற்றி நாலேஜ் கிடையாது. அதில் வந்து என்னென்ன டைப் மேகம் போகுதுன்னு ஒரு 4 டைப் மேகம், அதெல்லாம் வேற. வெரி குட். அதில் நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்,
அப்படிங்கும்போது அதில் வந்து மேகம் வந்து எப்பவுமே உலகத்தில் வந்து ஒரு மாதிரி மேகம் ஒரு மாதிரி கிராஸ் பண்ணி கடல்ல இருந்து ஆவியாகி கிராஸ் பண்ணி போகும். சரி. கிராஸ் பண்ணி எப்படி பார்த்தாலும் எந்த பக்கம் வந்து ட்ரையாக இருக்கோ அதை நோக்கி தான் போகும். ஓஹோ. அப்படி போகிற வழியில் நீங்கள் வந்து யுஏஇ, அபுதாபி, துபாய் இவங்க வந்து சில்வர் ஐடோட போட்டு அங்கே வந்து ரெகுலராக மழை பெய்ய வச்சுக்கிறீங்க 20 வருஷமா. ஒரு பக்கம் ஈரானுக்கு போக வேண்டியதை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேக மலைகளை தடுத்து தடுக்காக்கி கொண்டார். அது வந்து பெரிய அளவுக்கு. இன்னொரு பக்கம் கடல்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் கம்பெனிகளுக்கு குத்து வைக்க விடுறான் யாரு? கத்தர். அப்போ எல்லாத்தையுமே அப்புறம் மேல எடுக்கிற அவன் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த எடுக்கிறத விற்க முடியாம கையை கட்டி போட்டேன். அப்ப ஈரான் என்னதான் பண்ணுவாங்க? இப்போ சரியான அடி சார். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் நாசம் பண்ணிட்டாங்க. யுஏஇ பெரிய அடி, கத்தார்ல அல்லுதேது பேஸ் ஒரு அடிங்கிறது வேற விஷயம், அது தனி. அது தனி, அமெரிக்காவுடைய பேஸ். ஆனா இந்த கேஸ் அடிச்சிட்டாங்க. ஆமா, 17% 20% அடிச்சிருக்காங்க. ரைட். 20% அடிக்கணும். அதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு 5 வருஷம் ஆகும். எங்க அங்க கத்தாரோட இதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும். 2 லட்சம் கோடி செலவுங்கிறானே. ஆமா, 2 லட்சம் கோடி செலவு பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு. ஆனா இட் டேக்ஸ் மோர் டைம். ஆமா. இன்னொன்னு, அமெரிக்காவோட கம்பெனி இப்ப அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம். இப்ப அமெரிக்கா கம்பெனி நஷ்டம்னா அமெரிக்காவுக்கு நஷ்டம். அமெரிக்கா தான் அவன் அடிச்சது வந்து என்னன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட அத்தனையும் வந்து, நீ யுஏஇல இருக்கியா, சவுதியில இருக்கியா, சவுதியில வந்து ஆரம்கோல் அடிச்சாங்க. அது என்ன அமெரிக்கா பேஸ் பண்ண லேசா தான் அடிச்சிருக்காங்க. ஒரு பாட்ல பெரிய அடி அடிச்சிருக்காங்க. பெரிய அடி தானோ? பெரிய அடி. நீங்க ராஸ்தனூராங்கிறது ரொம்ப பெரிய இடம் சார். ஒரு சின்ன குறுக்கிடு. இதுல நீங்க சொன்ன கருத்துல நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். அமெரிக்காவுடைய முதுகெலும்பு ஒடிச்சிட்டேன். முதுகெலும்பு அமெரிக்கா நிலத்தை வந்து 1 ஸ்கொயர் ஃபீட் கூட தொடல. ஆனா உயிரை வந்து உருவிடுறாங்க. ஏன்னா உயிர் இங்க இருந்தா வருது. அமெரிக்கா அங்கதான் இருக்கு. ஆனா அவர்களுக்கு உயிர் எங்க இருந்து வருதுன்னா மத்திய கிழக்குல இருந்து இருக்கிற அத்தனையுமே அதை வந்து இவங்களை பூரா ஆட்டையை போடுறதுக்காக ஒரு வேட்டை நாய் தான் இஸ்ரேல். அதை முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க திருப்பி எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு பென்குரியன் ஏர்போர்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ ஏற்கனவே பேசணும், டெமோன் வரைக்கும் அடிச்சிட்டாங்க. மொத்தத்துக்கு இஸ்ரேல் எந்திரிச்சு வர முடியாது. அப்ப இஸ்ரேலுக்கும் பல லட்சம் பில்லியன் டாலர் ஆகுமே. இஸ்ரேலோட இதுவரைக்கும் அவனுடைய அசெட் லாஸ், அப்புறம் இந்த பேட்ரியாட் மாதிரி இது மாதிரி பண்ணாங்கல்ல, அயன்டோம், இதோட லாஸ், இதெல்லாம் ஓவரால் லாஸ் வந்து இது வரைக்கும் கணக்கு போடுறது 120 130 லட்சம் கோடி. இது வரைக்கும் கணக்கு போட்டது இல்லையே. 130 லட்சம் கோடினா அசெட் லாஸ் எல்லாம் சேர்த்து. அது போக எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரேடு இதெல்லாம் வந்து லாஸ் ஆகுது இல்ல. அதாவது வெறும் லாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கேட்டா 1 ட்ரில்லியனுக்கு மேல போயிட்டேன். ஆமா, 1.5 ட்ரில்லியன். இது வரைக்கும் காசாவோட போரிட்டு அதுலயும் லாஸ். அது தனி லாஸ். அது தனி. அது இப்போ மொத்தத்துக்கு இந்த முன்னாடி வந்து எப்படின்னா அவனோட அசட் லாஸ் கிடையாது. அதை டெல்லவிவா இருக்கட்டும், பீர்ஷேபாவாக இருக்கட்டும், ஒரு 5-6 முக்கியமான ஒரு நகரம் இருக்குல்ல, அதை பூரா அடிச்சு பிச்சுட்டாங்க. இது திரும்ப வந்து மறு கட்டுமானம் பண்ணுறதுக்கே அத்தனை லட்சம் கோடி தேவைப்படும். அதெல்லாம் சேர்த்தா இவங்களுக்கு அது போக அது டக்குன்னு வந்து அடுத்த கட்டத்துக்கு மேலே வந்து பழையபடி வரணும்ல, பழைய பன்னீர்செல்வமா வரணும் அப்படின்னா கஷ்டம். அதை வந்து கஷ்டம். 20 வருஷம் ஆகும் அவனுக்கு. 20 வருஷத்துல இவங்கெல்லாம் எங்கேயோ போயிடுவாங்க. 20 வருஷம் ஆகும். என்னன்னா 20 வருஷமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவோ இவனோ நம்ம ஹவுத்திஸோ அல்லது ஹமாஸோ அமைதியாக இருக்கணும். ஏற்கனவே அடின்னு அடி வாங்கினவன் இவன் எந்திரிக்க விடவே மாட்டேன். வாய்ப்பே கிடையாது. இஸ்ரேல் வந்து அதோட எதிர்காலம் இருக்குல்ல, மிகப்பெரிய கேள்விக்குறி அமெரிக்க எதிர்காலத்தோட சேர்த்து. இப்போ நீங்க கேட்ட கேள்வி ஒன்று இருக்கு, சொல்லுங்க. ராசல் கேமா அதை சொன்ன பிறகு இறுதியா ஒரு கேள்வி. சரி, இப்போ ராசல் கேமாங்கிறது அதை வந்து டீட்டெயில் கொஞ்சம் சின்ன டீட்டெயில் விளக்கி. அதை பத்தி எனக்கு எந்த நாலேஜ் இல்லை, நீங்க தான் சொல்றீங்க. ராசல் கைமா என்றால் என்ன? அங்க வந்து நான் வந்து போயிருக்கேன், அங்கே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ராசல் கேமாலே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால நமக்கு வந்து ஓரளவு தெரியும். என்னன்னா அந்த எமிரேட்ஸுங்கிறது 7 எமிரேட்ஸ். சரி சார். பெருசு வந்து அபுதாபி. அதுல வந்து ஆயில் நிறைய இருக்கு. ஓகே. அப்புறம் துபாய், அங்க ஆயில் கிடையாது. ஆனா எல்லாம் சுற்றுலா மண்டலம், சுற்றுலா, சர்வீஸ், டூரிசம், ட்ரேடு இதை பேஸ் பண்ணுது. அது பேஸ் பண்ணனால இந்த ஆயிலுக்கு ஈக்குவலா அவனுக்கு வருமானம், அவனுக்கு செல்வம். ஓகே. பக்கத்து அடுத்து ஷார்ஜா. நமக்கு ஷார்ஜான்னு என்ன தெரியும்? அங்க வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் ஷார்ஜா தெரியும். மற்றபடி ஷார்ஜா வந்து துபாய் வளர்றதுனால பக்கத்துல வந்து ஷார்ஜா வளருது. ஷார்ஜால என்ன செல்வம் இருக்கு? ஒரு செல்வம் இல்லை. அங்க கொஞ்சம் ஆயில் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அப்புறம் போர்ட்டு, ஏர்போர்ட், சிறுசு சீ போர்ட்டு. அப்புறம் துபாய்க்கு வந்து தங்க வர்றவங்க வந்து தங்கறதுக்கு இடம் இல்லாம ஷார்ஜால தங்குறாங்க. அடுத்து அஜுமான் அப்படின்னு பக்கத்துல, அங்கேயும் பெருசா ஒண்ணுமே இல்லை. அதை தாண்டி போனா உம்மல் குவைன். ஆமா, அது வந்து எப்படின்னா ஒரு சோம்பேறி அரசர், எதுவுமே செய்ய மாட்டார்,
வளரவும் செய்யாது, அப்படியே அது பாட்டு கிடக்கும். படுத்து தூங்குவான். தூங்குவேன், நல்லா சரக்கு போட்டு தூங்குற மாதிரி வந்து நிறைய கல்யாணம் பண்ணிருப்பான். அது வழக்கம் போல அது பண்ணியிருப்பாங்க. அது வந்து வளரவே வளராத இருக்குல்ல ரொம்ப டம்மியா இருக்கக்கூடிய ஒரு எமிரேட்ஸ். அது அடுத்து தாண்டி போனோம்னா ராசல் கைமா. இந்த ராசல் கைமால நான் கேள்விப்பட்ட அளவுக்கு இப்ப தாக்குறதுக்கு நோக்கம் அங்க உலகத்திலே பெரிய கேசினோ ஒன்று வரப்போதும். ஆமாம், அது ஏற்கனவே நான் வந்து வேற ஒரு சொல்லியிருக்கேன். ராசல் கைமாவோட மொத்த ரிசோர்ஸ் வருமானம் என்னன்னா, அங்க வந்து மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லி மலைகள் இருக்குல்ல, அதுல வெறும் இந்த சுண்ணாம்பு மலைகள் நிறைய உண்டு. அதை பூரா வெட்டி 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 வித்து சுண்ணாம்பு மலைகள்லாம் காலியாகிக்கிட்டு இருக்கு. அந்த வருமானம் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அது போக நீங்க சென்னையில பார்த்துருக்கலாம். எங்க இருக்கு ராசல் கைமா? நீங்க சொல்ற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டர். இண்டஸ்ட்ரினா இந்த பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரி, மற்றபடி ஒரு மிகப்பெரிய ஒரு கார் ஃபேக்டரி ஒரு இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மலையை பேஸ் பண்ணி அங்க வந்து இது இருக்கு. நம்ம சிமெண்ட் ஃபேக்டரி டைப் ஜிப்சம், இந்த மாதிரியான அந்த ஜிப்சம் சிமெண்ட் ஃபேக்டரி. அது இன்னொன்று டைல்ஸ் இருக்கு இல்லையா, சென்னையில பார்த்துருப்பீங்க RAK டைல்ஸ் அப்படின்னு வந்திருக்கும், ராக் டைல்ஸ் அப்படின்னு இருக்கும். RAK ராசல் கைமா டைல்ஸ். அது உலகம் பூரா ஃபேமஸ். அது ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மூலப்பொருள் வந்து ராசல் கைமால அந்த மலையில இருக்கு. ஓகே, அந்த மலையிலேருந்து வெட்டி வெட்டி நம்ம தூத்துக்குடிக்கெல்லாம் வந்திருக்கு. அது வந்து ஜிப்சம் இந்த பேஸ் பண்ணதுக்காக. ஓகே, அதில் வந்து மெடிசின் பண்ண முடியும் அந்த அளவுக்கு. அதுதான் அவருடைய வருமானம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு உனக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கோச்சிக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ஓஹோன்னு இருக்கீங்க, எங்களுக்கு வேறு வருமானம் இல்லை அப்படின்னா சரி ஓகே இப்போ வந்து கேசினோ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, அது சொன்னது எப்படின்னா உலகத்திலே பெரிய கேசினோ. ஏற்கனவே நான் வந்து இங்கே போயிருக்கேன் மலேசியாவில். அதாவது சூதாட்ட கிளப்பு. அதாவது இங்கெல்லாம் இருக்கு, தாய்லாந்து அங்கெல்லாம் இதான் இருக்கு. மலேசியால ஜென்டிங் ஹைலாண்ட் ஒன்று இருக்கு. அங்கே போயிருக்கேன். ஜென்டிங் ஒரு மலை மேல இருக்கு, ஜென்டிங் ஹைலாண்ட். இது வந்து சீட்டாறு, இந்த சீட்டாறது இல்ல, அது கட்ட கட்டையா வச்சிருப்பாங்க. சூதாட்ட கிளப். இந்த சூதாட்ட கிளப் வந்து நம்ம இங்கிலீஷ் படத்துலலாம் நம்ம மக்கள் பார்த்துருப்பாங்க. இது கட்டையை இதை வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போட்டு விட்டா சர்ன்னு சுத்தின உடனே எங்க யாருக்கு போய் நிக்குதோ அவங்களுக்கு அந்த மாதிரி பணம் கிடைக்கும், இல்ல பணம் போகும். இது ஒரு போதை, பயங்கரமான. அதுல சூதாட்டம் மட்டும் இருக்காது, சரக்கும் இருக்கும், எல்லாமே இருக்கு. குடிப்பான், சரக்கு, பொண்ணு, பெண்ணு, ஆணு, கீணு. இதுதான் ராசல் கைமால கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே வேலை நடந்துகிட்டு இருந்ததா கேள்வி. அந்த சூதாட்ட கிளப் வந்து அதோட சேர்த்து இன்னொரு மினியேச்சரா இன்னொரு இது வந்து அஜ்மான்லயும் வந்து வரப்போறதா தகவல். இதுல என்ன காரணம் கேட்கட்டா, நான் நினைக்கிறேன் இந்த அபுதாபியில மட்டும்தான் ஆயில் வளம் இருக்கிறது. ஆமா, இவங்க ருசி கண்டுட்டாங்க. எங்க துபைல அந்த ருசி வந்து புருஜ் அல் கைபான்னு உலகத்துல உள்ள புருஜ் கலிபாவா, உலகத்துல இருக்கிற பொண்ணு, உலகத்துல இருக்கக்கூடிய மண்ணு, உலகத்துல இருக்கிற ரியல் எஸ்டேட், குடி எல்லாமே அங்க வந்து செழிப்பு ஆன உடனே பக்கத்துல சொல்றான், டே அவனை மாதிரி நாம ஆகணும் அப்படின்னா சுண்ணாம்பை வச்சு வெட்ட முடியாது, இனி பொண்ணும் மண்ணும் காசினோ வரணும் ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பரவாயில்ல, துபாயை பத்தி சவுதி அரேபியா கட்டு போனாங்களே. சவுதி அரேபியாவில் உங்க காடை காட்டிட்டா வெளிநாட்டவர்கள் குடிக்கலாம். அதான் இது எவ்வளவு நாளைக்கு போகும், கொஞ்ச நாள் தான் போகும், அப்புறம் இன்னும் எல்லாரும் குடிப்பாங்க. இதுல இன்னொரு இது வந்து இந்த பக்கம் ஃபுஜேரா. அது ஃபுஜேரானா அது ஒரு நாடா? ஃபுஜேரா அது ஒரு எமிரேட்ஸ். எமிரேட்ஸ்ல ஏழு எமிரேட்ஸ்ல அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உம்முல் குவைன், ராசல் கைமா, ஃபுஜேரா. இந்த அபுதாபிலிருந்து நேர்கோட்டில் அப்படியே எல்லாம் இந்த 6 இது போகும். ஆப்போசிட் இந்த சைடில் வந்து ஃபுஜேரா போகும். ஃபுஜேரா. ஓகே, அந்த ஃபுஜேரா இருக்கிற இடம் எப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஒமான். அதாவது ஓமன் வளைகுடா. இந்த இது நம்ம ஹர்மோஸ் பார்த்தோம்ல, இப்படி வந்துச்சு அப்படின்னா பஹ்ரைனுக்கு அப்புறம் ஏன்னா UAE, அந்த UAEல ஆரம்பிக்கும் போது அபுதாபி, அப்படி ஆரம்பிச்சு அப்படியே வந்து துபாய், அப்புறம் ஷார்ஜா, அதுக்கப்புறம் வந்து அஜ்மான், உம்முல் குவைன், ராசல் கைமா. அதுக்கப்புறம் அந்த கார்னரில் வந்து எகைன் ஒமானோட சின்ன இடம். ரைட்டில் எப்படி திரும்பினா இதெல்லாம் வந்து பெர்ஷியன் கல்ஃபில் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸை தாண்டி ரைட்டில் அப்படி வரும்போது அது வந்து கல்ஃப் ஆஃப் ஒமானில் இருக்குது. அங்கே வந்து கொர்ஃபகான், கல்பா, திப்பா அப்படின்ற அந்த இடமெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ நம்ம ராசல் கைமாலேருந்து ஈரானை தாக்குறதுக்கு அவ்வளோ இடத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சாங்க. அந்த இடம் வந்து அதாவது அமெரிக்கா தானே, இவங்களுக்கு என்ன அளவு தெரியும், ஒரு அளவு தெரியாது. எதை இடத்த கொடுத்து பணத்தையும் கொடுத்து அவங்க ஹாயா உட்காந்துருக்காங்க. இவங்க 4 கல்யாணத்தை முடிச்சுட்டு படுத்துருப்பாங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அங்க 4 கல்யாணம் பண்றது ஆட்களே இல்லை. நீங்க அப்படி இஸ்லாமிய கண்ட்ரில வந்து 4 கல்யாணம் பண்றாங்கன்றல இல்லையோ, அது தவறானது.
ஏன்னா நான் மக்கள் நேரா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல அது நிறைய நாலு கல்யாணம் பண்ணணும். 1 2 சிலது ஏன் இல்ல பொண்ணு இருக்குல்ல, இல்ல பொண்ணு காசு கொடுத்து கட்டணும், மகருக்கு அது தனியா பேசணும். அது தனி டாபிக்க பேசும். பெரிய இப்ப ஒரு full topic. குண்டு வெடிச்சிட்டு இருக்கும்போது அவன் கல்யாணம் பண்ணானா ஒளிஞ்சு போனா நமக்கு என்ன? 4 கல்யாணம் வந்து பெருசா அங்க இல்ல அப்படிங்கிறது தகவலா சார். சொல்லுங்க. அதை நீங்க நம்ம அது தனியா பேசுவோம் சார், தனி டாபிக்கா பேசுவோம். என்னன்னா இங்க வந்து ராசல் கேமாவோட அந்த லொகேஷன் அமைஞ்சிருக்குல்ல, சரி சார், அது வந்து நியரஸ்ட் அங்க ஈரான்ல அடிக்கிறதுக்கு நியரஸ்ட், பிளஸ் வந்து எல்லா வசதியும் கொடுக்குறாங்க, மலைகள் இருக்கு, இருக்கு, எல்லா வசதியும் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்க, நேற்று என்ன பண்ணிட்டாங்க, பொதுமக்கள்ல இருந்து எல்லாரும் 2 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க, அவ்வளவு பேரும் எவாக்குவேட் பண்ணிருக்காங்க, வெளியே போயிருங்க. அந்த இடத்த நாங்க வந்து சுக்குநூறா உடைக்க போறோம். யார் சொல்றா? ஈரான். அடே இது மோசமான விஷயம். இப்போ 2 லட்சம் பேர் போகணும்னா அங்கே இருந்து கிளம்பி நேரம் உம்மலுக்கு வேணும் காடு கேடு அங்க வந்து இப்ப என்ன, அதாவது அந்த ஊர்ல 2 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இல்ல அவ்வளவுதான் இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப அவங்க எல்லாரும் வெளியே போங்கட்டாங்க, டோட்டலா வெளியே போய் அடிக்க போறோம், ஏன்னா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உயிர் போகும் அனௌன்ஸ் பண்ணி பண்றாங்க. இப்ப அவங்க மக்கள் வெளியேறாங்களா? வெளியேறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு ஒரே ஒரு பயங்கர ஒரு இதுல ஓடிக்கிட்டு இருக்கு, அனர்த்தம். இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல, ஆனா அடிக்க போற சொன்னா அடிக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் சொல்ல எல்லாரும் போயிட்டாங்க அடிச்சிருன்றோம். ஆமா, அப்ப ஆனா நாங்க போக மாட்டோம், உட்காந்துருக்கோம் அப்படின்னா உட்காந்துட்டு அடிக்க போறோம். சரி, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஏன் வந்து ராசல் கேமா அப்படின்னா, ராசல் கேமா வந்து இந்த அமெரிக்காவுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஈரான் அடிக்கிறது இல்லை. வெரி குட். அதனால அங்கிருந்து மொத்த நகரத்தையும் நாங்க வந்து சூறையாட போறோம். சரி, அது வந்து ஒருவேளை இந்த கேஷனோனால காரணமான தெரியாது, அது பல காரணம் உண்டு, நமக்கு தெரியாது, ஒரு காரணமா சொல்லிருக்கு. இல்ல அது தெரியல, அது தெரியல. ஏன்னா இவங்க ஒரு இஸ்லாமிக் ஷியா குரூப்ஸ், அவங்க வந்து கேசினோ அமெரிக்கா. இப்ப என்னன்னா சார், ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நீங்க நிறைய சிறப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க, இத பத்தி எனக்கு பேசுறேன், அது சிறப்பா பேசுறேன், எனக்கு தெரியல. சிறப்பா பேசுறீங்க, ஏன்னா அந்த ஏரியாவை பத்தி உங்களுக்கு தெரியும். இல்ல நான் இருந்தனால நீங்க சொன்ன மாதிரி இங்க இந்த விஷயத்துல முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே, ஏன்னா நேரம் அதுக்கு மேல இடம் தரமா இருக்குது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய முகுலம், தண்டுவடம், அது என்ன சொல்றது, நரம்பு, நரம்பு மண்டலம், எலும்பு, மூச்சு எல்லாமே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அரபு நாட்டு பிராந்தியங்கள்ல தான் உண்டு மொத்தத்துல. ஆமா, அது சவுதி அராம்கோவா இருந்தாலும் சரி, துபையா இருந்தாலும் சரி, ராசல் கைமாவா இருந்தாலும் சரி, கத்தாரா இருந்தாலும் சரி, பஹ்ரைனா இருந்தாலும் சரி, குவைத்தா இருந்தாலும் சரி, ஓமனா இருந்தாலும், ஓமான் வந்து இது வரைக்கும் ஒதுங்கி இருக்காங்க, இது வரைக்கும் அடி வாங்க. ஓமன் கொஞ்சம் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆமா, இப்ப அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னா, நாள் ஒன்றுக்கு 18,000 to 22,000 கோடி ரூபாய் வட்டி கட்ட போறாங்க, வட்டி கட்டிட்டு இருக்காங்க நாள் ஒன்றுக்கு. ஆமா, நாள் ஒன்றுக்கு. ஒட்டுமொத்த கடன் 3,800 லட்சம் கோடி கடன் யாகப்பட்டது. இப்ப இந்த கண்ட்ரி இஸ் கோயிங் டு பி ரொம்ப மோசமான ரெசஷன்ல இருக்கு. இப்ப வருமானம் குறைஞ்சு வச்ச கட்டாய் போச்சு. சொல்ல வரேன், ரெசஷன் என்ன தமிழ்ல, மந்த நிலை. மந்த நிலை. இப்ப நான் அமெரிக்காவில் நேற்று ராத்திரி கூட பேசும்போது இன்ஃபிளேஷன், $1 வாங்கினது $3 ஆயிட்டான் விலைவாசி. பிகாஸ் ஆஃப் இந்த வீணா போன ஒரு சிஎம், அதே மிஸ்டர் பிரசிடென்ட் பெரிய சிக்கல் என்று அமெரிக்கா சொல்றாங்க. ஆனா அமெரிக்கர் என்கிட்ட நேத்து ஒருத்தர் பேசினார், வெர்ஜினியால இருந்து, போற நிறுத்துங்கன்னு. அவன் இந்தியாக்காரர் தான், நமக்கு ரிலேஷன் தான். போற நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுது அமெரிக்கா, ஈரான் நிறுத்த மறுக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. வசமா சிக்கிக்கிட்டாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரொம்ப தெளிவா, சிக்குப்பட்டு கொண்ட அமெரிக்கா, இதுதான் தலைப்பு. அது ஆங்கிலத்துல நாம மொழியாக்கம் செஞ்சு நான் சொல்றேன், சிக்குப்பட்டு கொண்ட அமெரிக்கா, சிக்கி கொண்ட அமெரிக்கா. அதான் அப்படிதான், இதான் நிலைமை. நம்ம இனி அடுத்து சில விஷயங்கள்ல நிறைய பேசுவோம். அதான் இதுல வந்து கடைசியா முடிவா என்ன என்னன்னா, ராசல் கேமா இன்னும் அடிக்கல. சரி, ராசல் கேமா அடிக்கிறதுக்கு முன்னாடி துபாய் அந்த கையில நிறைய தனியா வேற பேசணும். துபாயில முக்கியமான இடத்தெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டாங்க, ஆட்கள் இல்லாத இடத்த முக்கியமாக அடிச்சு முடிச்சிட்டாங்க. யுஏஇல ராசல் கேமா இப்போதைக்கு வந்து குறி வச்சிருக்காங்க. இது எப்பவுமே எந்திரிச்சு வரவே கூடாது, அது அடிக்கிறது வந்து அரபு நாடு எந்திரிச்சு வரக்கூடாதுன்னு அடிக்கல, அமெரிக்கா இந்த பக்கமே வந்துடக்கூடாதுன்னு. அமெரிக்கா இன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து ஈரான்ல வேற வேலை ஒண்ணுமே இல்லை, ஹர்மோஸ் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, தேவைப்படும் பண்ணிக்கங்க, நாங்க வந்து கடை கட்டிட்டு ஏற கட்டிட்டு போறோம், கீழே விழுந்து ஆமா மண்ணு ஒட்டல சார், ஒட்டல எல்லாம் எனக்கு மீசே இல்லை அப்படின்ட்டு போறாங்க. அப்படி அந்த அளவுக்கு நடந்திருக்கு, மண்ணே ஒட்டலையே. யுஏஇ இஸ் இன் பிக் ட்ரபிள். சார் இன்னைக்கு பேசிட்டோம். நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் உலகத்துலேருந்து பார்க்குறாங்க, சிலவங்க விசாரிக்கிறாங்க, சிலவங்க நம்மளை பார்த்து திட்டுறாங்க, அது அவங்களுடைய இல்லை. இன்னொன்று சிலர் வந்து எப்படின்னா அங்கே உள்ளுக்கு உட்காந்துருப்பாங்க, ஒன்றுமே விவரம் தெரியாது, அங்கே வந்து நியூஸ் வந்து அவங்களுக்கு போகாது, என்ன நீங்கள் வந்து ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்படின்றாங்க. நம்ம வந்து பயமுறுத்துற அவசியம் இல்லை, கிடைக்கிற செய்தியை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதான். நன்றி சார், நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.